இது வரைக்கும் நம்ம ரெட் டேப் மிஸ்ட்ரியில எகிப்தோட பல மம்மிகளை பத்தி உங்ககிட்ட ஒண்ணு விளக்கிருப்பேன். ஆனா இந்தியாவில் அப்ப மம்மியே கிடையாதா அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க. இந்தியால பல மம்மிஸ் இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. ஏன் நம்ம பல யூடியூப் சேனல்ஸ்ல கூட இதை பத்தி பேசுறதே இல்லை. இதுல தமிழ்நாட்டிலயும் ஒரு மம்மி இருக்கு. இது போன்ற பல உண்மையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஸ்பிளிட் வேலி. இந்த இடத்துல ஒரு பெரிய எர்த்குவாக், பூகம்பம் நடந்துச்சு. இதனால பல வீடுகள் எல்லாமே செதஞ்சு போச்சு. அப்போ அங்கிருந்து வந்த ஸ்குவாட், கவர்மெண்ட் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாமே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒன்னொன்னா தோன்றப்போ ஒரு பாடி தட்டுப்படுது. அந்த பாடி என்னன்னு பார்த்தா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னடா இது அழுகாம இப்படி இருக்கே, எத்தனை வருஷம் இது இருக்கும், ஒருவேளை இந்த எர்த்குவாக்ல அதுக்குள்ள இப்படியா இன்னும் முடி நகமெல்லாம் வளருது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு புத்திஸ்ட் மாங்க். அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த புத்திஸ்ட் மாங்க் எப்பவுமே தன்னைத்தானே ஜீவ சமாதி அடைஞ்சுப்பாங்க இல்லையா, அதுல இவரும் அப்படி பண்ணிருக்காரு. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ எகிப்துல மம்மி பண்றாங்கன்னா பல விஷயங்கள் மேல பூசுவாங்க, அதனால அழுகாம இருக்கும். ஆனா இங்க எதுவுமே பண்ணாம புத்திஸ்ட் மாங்க் எப்படி இப்படியே இருக்கிறாரு. உடல் லைட்டா தான் அழுகி இருக்கு, ஆனா முடியும் சரி நகமும் சரி இன்னும் வளருது. இது எப்படி அப்படி கேட்டீங்கன்னா அவங்க புத்திஸ்ட் மாங்க் ஆக போறாங்க அப்படி தெரிஞ்ச உடனே சின்ன வயசுல இருந்து எப்பவுமே பச்சை காய்கறிகள், அது மட்டும் இல்லாம நட்ஸ், இந்த மாதிரி இயற்கைக்கு இருக்கிற விஷயங்களாதான் அவர் சாப்பிடுவாங்களே தவிர வேற நம்மள மாதிரியோ இல்ல ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி எடுத்துக்கிறது அந்த காலத்துல இல்ல, அது நடக்கவும் நடக்காது. இப்பயும் பல சாமியார்கள் இந்த மாதிரி தான் உண்டு வாழ்றாங்க அப்படிங்கறதே உண்மை. சோ இவர் தன்னைத்தானே ஜீவ சமாதி அடைய போறோம் அப்படின்னு தெரிஞ்சனால மட்டும்தான் இவர் பல தடவை அதே மாதிரி ரா வெஜிடபிள்ஸ், நட்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா டைஜஷனை கம்மியாக்கிருக்கு, ஃபேட் ஆசிட்ஸ் எதுவும் உருவாகாம இப்படி பாடியை அழுகாமலும் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது எகிப்துல இல்ல, சைனால இருக்கிற ஒரு மம்மி. சைனால பல மிஸ்ட்ரிஸ் புதஞ்சே இருக்கு. எப்படி நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மிஸ்ட்ரி கீழடி போல வந்துகிட்டே இருக்குமோ அதே மாதிரி சைனால அவ்வப்போது ஒரு மிஸ்ட்ரி அப்பப்ப கழண்டு வந்துகிட்டே இருக்கும். அதுல முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த புத்திஸ்ட் மாங்க் தான். மறுபடியும் நான் புத்திஸ்ட் மாங்க் பத்தி தான் பேச போறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலைக்குள்ள ஒரு மம்மி இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா முதல் கோவில்ல இது வெறும் சிலையாதான் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் திருடர்கள் திருடி அது கை மாத்தி அப்படி இப்படி போய் ஒருத்தர் கையில கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா சிற்பம் லைட்டா உடைய ஆரம்பிக்குது. உடஞ்ச ஆரம்பிச்சோன்னா அதுல இருந்து எலும்பா கொட்டுறப்ப இது என்ன சிற்பத்துக்குள்ள எலும்பா வருது அப்படின்னு சொல்லி உடனே போலீஸ்க்கு போன் பண்றாங்க. போலீஸ் ஆர்கியாலஜிஸ்ட் போன் பண்றாங்க. அங்க ஸ்கேன் பண்ணதான் தெரியுது அந்த சிற்பத்துக்குள்ள ஒரு மம்மிஃபிகேஷன் பாடி இருக்கு அப்படிங்கிறது. அதை எடுத்து பார்த்தா தான் தெரியுது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல அந்த மம்மி பழமையாவே இருக்கு. இதுல என்னன்னா எப்படி நான் எகிப்து மம்மியில சொல்வேனோ உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்களோ அதே மாதிரி இங்க இருக்கிற புத்திஸ்ட் மாங்க்கும் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்குள்ள சைனீஸ்ல எழுதுற ஒரு சில மந்திரங்களோ பேப்பர்ஸோ ஏதோ எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஃபைனலா தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த மம்மி என்ன அப்படின்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கவும் நீங்க ஆர்வமா இருப்பீங்க. அது வேற எங்கேயும் இல்ல, நம்ம ஸ்ரீரங்கநாதர் கோவில்ல தான் இருக்கு. திருச்சியில இருக்கிற இந்த கோவில நீங்க கண்டிப்பா ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பார்க்கணும். இந்த கோவில அவ்வளோ பவர்ஸ் இருக்கு, அவ்வளோ டிவைன் இருக்குன்னு நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இங்க ஸ்ரீ ராமானுஜத்தோட மம்மி இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இந்த மம்மி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு மம்மின்னு சொல்றாங்க. இவரும் அதே மாதிரி ஜீவ சமாதி தான் அடைஞ்சிருக்கிறாரு. இவரை எப்படி பாதுகாத்தாங்கன்னா குங்குமம், பச்சை கற்பூரம், சந்தனம் போன்றது எல்லாமே ரியலான விஷயங்களை வச்சு தடவி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி இவங்களை வச்சிருக்காங்க. இப்ப நீங்க இந்த சிலையை பாத்தீங்கன்னா லைட்டா ஆரஞ்சு கலர்லயும் ரெட் கலர்லயும் இருக்கும். ஆனா நிஜமாவே பாத்தீங்கன்னா இது சிலை கிடையாது, மம்மி. நிறைய பேர் இது என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா இது ராமானுஜர் சிலை அப்படின்னு கும்பிட்டு போயிடுவாங்க. ஆனா நிஜமாவே அங்க இருக்கிறது ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு ராமானுஜ மம்மி. ஸோ இதை பார்த்து நீங்க எவ்வளவு ஷாக் ஆகுறீங்களோ அதே மாதிரிதான் நானும் ஷாக் ஆயிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய ஈஜிப்ட் மிஸ்ட்ரியில பார்த்திருப்போம், எத்தனை மம்மிஸ் பத்தி நம்ம பேசியிருப்போம். ஆனா தமிழ்நாட்டுல இப்ப ஒரு மம்மி இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ நம்ம பார்த்த மிச்ச 2 மம்மி பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள புதஞ்சு கிடந்தோ சிற்பத்துக்குள்ள இருந்தோ தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஸ்ரீரங்கத்துல இருக்கிற இந்த மம்மி ஓப்பன் ஏர் ஸ்பேஸ்ல வெறும் குங்குமத்தையும் பச்சை கற்பூரம் சந்தனத்தை வச்சுமே பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த உடலுக்கு எந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. ஸோ நான் வீடியோல சொன்ன இந்த 3 மம்மிஸ் உங்களுக்கு பயங்கர மெஸ்மரைசிங்கா இருக்கும், பயங்கர மிஸ்ட்ரியாவும் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்ப இந்த 3 மம்மியில
மம்மில எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுவும் தமிழ்நாட்டு மம்மியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு என்ன சஜஷன் வேணும்னாலும் அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்காக அதை நாங்க தேடிக்கொண்டு வரோம்.